with the ID field. And it's going to be for the future. We're going to be here only. Guys? ஐயா நாங்கள் எங்கே இருக்கோம் ஐயா? Somebody is coming to your house? ஐயா நான் இரு கூப்பிடுறேன். சரிங்க ஐயா. You guys keep talking. I'll just come back. Catherine, can I call you later? It's okay, Ravit. Bye. ஐயா வாங்க ஐயா. வணக்கம் தம்பி. வணக்கம் ஐயா. என்ன வாங்க வாங்க. ஆச்சுக்கு? ஆராத்தியா எந்திரிச்சாச்சா? ஆமாங்க ஐயா, இப்பதான் எழுந்தாங்க. ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன், வாங்க. சரிம்மா சரிம்மா, நம்ம சனத்தோட வந்து சேர்ந்துட்டீங்க தம்பி, அதான் எனக்கு சந்தோஷம். ஆமாங்க, திடீர்னு முடிவு பண்ணி நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். ஆனால் பசங்கள் மட்டும் தான் ஒன்றும் செட் ஆகலை. இருக்காதா பின்ன, கடல் கடந்து பரபரப்பான ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. இது குக்கிராமம், நீங்க சரி பெரியவங்க பழகிட்டீங்க, அதுக சின்ன பிள்ளைங்க நாளா பழகிடும். ஆமாங்க ஐயா. ஐயா வந்துட்டேன். ஐயா ஸோ தம்பி தாயா வீட்டு ஓனரு. மராமத்து பண்றதுக்கு ஆள் கேட்டீங்கல்ல? ஆமாங்க. இவர் தான் ஆசாரி. ஓ, பரம்பரை தொழிலே ஆசாரி தொழில் தான். சரி சரி. யாருக்கு தெரியும், இவங்க பாட்டானோ முப்பாட்டானோ கூட இந்த வீட்டை கட்டி இருக்கலாம். இருக்கலாமுங்க. மர வேலை படம்லாம் பார்த்து இல்லையா? பார்த்துட்டேங்க ஐயா. ஆமாங்க ஐயா, கொஞ்சம் சீக்கிரம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 2 ரூம் தான் எங்களால் திறக்க முடிஞ்சுது. அதை வச்சுட்டு முடிஞ்சவரை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். கரண்ட் கனெக்ஷன் எடுக்க முடியல. பசங்களை வச்சுட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்குன்னு டேமேஜ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது எங்கள் பரம்பரை வீடு, பொக்கிஷமாக பார்த்துட்டு இருக்கோம். நிச்சயமாங்க. எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுங்க, ஆனால் ஆன்டிக் லுக் மாறக்கூடாது. ஆமாங்க ஐயா. என்ன தம்பி சொல்றது விளங்குச்சா? எதுவுமே மாறக்கூடாது, அப்படியே புதுசா பண்ணி கொடுக்கணும். புரிஞ்சுதா? சரிங்க ஐயா. ஐயா, இந்த தூண்ல எல்லாம் எப்பவாவது காது வச்சு கேட்டிருக்கீங்களா? இல்லைங்க ஐயா. கேட்டு பாருங்க, அப்ப புரியும். இது சாதாரண வீடு இல்லை, இந்த வீட்டுக்கு உயிர் இருக்கு. இந்த வீட்டுல பணி செய்யறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கோம். நீங்க எதை பத்தியும் கவலையே பட வேண்டாம். ரொம்ப சந்தோஷங்க ஐயா. சந்தோஷங்க. அப்போ சாப்பிட்டு போயிடலாம். நீ சாப்பிட்டு இல்ல இருக்கட்டும் தம்பி. ஐயா, அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல, நீ சாப்பாடு எடுத்து வை. அவங்களையும் கூப்பிடுங்க. அண்ணே நீங்களும் வாங்க. ஏய் என்னடா தம்பி, என்ன தம்பி, அவங்க எல்லாம் உள்ள வரக்கூடாது, எல்லாம் சாப்பிட மாட்டாங்க தம்பி, பண்ணையிலே சாப்பிட்டுருப்பாங்க. சரிங்க ஐயா.